திருவரங்கத்திலே தம்முடைய சீடர்களுடன் கூட ஒருமுறை ராமானுஜர் காவிரி கரையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கே சில குழந்தைகள் மணலிலே கோவில் சமைத்து ஒரு சிறு கல்லையே திருவரங்கநாதனாக பாவித்து அந்த குழந்தைகள் கோயில்ல பார்த்து வளர்ந்தபடி கோயில்ல எங்கனம் உற்சவங்கள் செய்யப்படுமோ அதை தாங்களும் பண்ணி பார்க்க வேண்டும்ங்கிற ஆசையோடே தாங்கள் அறிந்த வரையில் அதை செய்து விளையாடி கொண்டிருந்தனர். அப்ப ஒரு குழந்தை ராமானுஜரை பார்த்துட்டு, சந்நிதியில இவருக்கு தானே முதல் மரியாதை எல்லாம் செய்யப்படுகிறது, அவருக்கு தான் முதல்ல பிரசாதம் எல்லாம் வழங்குகிறோம், அவரே இங்கே வந்து கொண்டிருக்கிறார், அவரை அழைத்து நாம பிரசாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். அதனால இன்றைக்கும் திருவரங்கத்தில் இந்த ஜீயர் சுவாமியை ஜியோ என்று அழைப்பார்கள். அது திருவரங்கநாதனே கூப்பிடுவதாக பொருள். அவருக்கு பிரசாதம் எல்லாம் கொடுப்பார். அதே போல ஒரு குழந்தை கூப்பிட்டான். உடையவர் அந்த குழந்தை இடத்துல வந்தார். இந்த மாதிரி திருவாராதனை பண்ணிட்டு இருக்கோம், பிரசாதம் ஸ்வீகரிக்கணும் அப்படின்னு குழந்தைகள் சொல்லவும் அந்த இடத்துலயே விழுந்து வணங்கி, அதாவது அவர்கள் எந்த ஒரு சிறு கல்லை தெய்வமாக பாவித்து இந்த பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த எம்பெருமானை வணங்கி அந்த பிரசாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அப்ப பொய்கையாழ்வார் பாசுரத்தை அவர் அனுசந்திக்கிறார். தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்ததை பேர் மத்த பேர் தமருகந்து எவ்வண்ணம் சிந்தித்துமையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம். பெருமாள் எத்தனை சுலபனா இருக்கான். தமர்கள்னா பக்தர்கள். அவர்கள் எந்த உருவத்தை அவர்கள் கொண்டாடி ஏற்றுக்கொண்டாலும் அந்த உருவத்திலே பக்தர்களுக்காகவே அவன் வந்து உரைகின்றான். அந்த பக்தர்கள் சூட்டும் பெயரை ஏற்றுக்கொள்கிறான். பக்தர்கள் கொடுக்கிற அந்த பிரசாதத்தை அவன் ஸ்வீகரிக்கிறான். இதெல்லாம் சொல்றார். பொய்கையாழ்வாருடைய அந்த பாசுரம் அது இன்றைய தினம் இந்த குழந்தைகளாலே உணர்த்தப்பட்டது அப்படின்னு ஸ்லாகித்தார்.